வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி அதிகரட்டி பேரூராட்சியின் சார்பில் நடைபெற்றது. மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் போதைக்கு அடிமையாகின்றனர். மாணவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். போதைக்கு எதிரான விழிப்புணர்வை வீடு, கிராமம், சமுதாயம், கல்லூரி என்று அனைத்து இடங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவின்படி போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு அதிகரட்டி பேரூராட்சி அதிகரட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் பொழுது போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான சுகாதார விழிப்புணர்வு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புகையில்லா புதுயுகம் படைக்கவும் மாணவர்கள் தங்கள் பெற்றோரிடமும் கிராமத்து மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அதிகரட்டி பேரூராட்சியின் சார்பில் மாணவ மாணவிகளுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அதிகரட்டி பேரூராட்சியின் செயல் அலுவலர் திருமதி புவனேஸ்வரி, தலைவர் திருமதி பேபி, செயலர் மணிகண்டன், சிவகணேஷ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், அதிகரட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.